வணக்கம். நான் வந்து டாக்டர் ரூபேஷ் குமார், நியூரோ சர்ஜன். என்னோட டீம் கொலீக்ஸ் டாக்டர் அருள்வேலன், நியூரோ அனஸ்தீசியா, டாக்டர் சரண்யன், நியூரோ சர்ஜன், டாக்டர் ஹரிஷ் சந்திரா, நியூரோ சர்ஜன், அண்ட் ஸ்ரீகாந்த், தலைமை இயக்குனர் மருத்துவ ஹாஸ்பிட்டலோடது. அவங்களுக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம்னால யூட்ரஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சு நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் திடீர்னு மயக்கமாகி கோமா ஸ்டேஜுக்கு மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி யூட்ரஸில் ஆப்ரேஷன் பண்ணி கோமா ஸ்டேஜுக்கு போகும்போது அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கும் போது தான் தலையில் வந்து ஒரு பெரிய கட்டி 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்திருக்கு. அது மூளைக்கு அடியில் ஸ்கல் பேஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டி என்ன ஆயிருக்குன்னா, அந்த கட்டி சைலண்டாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வேறு சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு முன்னாடி கொடுக்கல. ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஸ்பைனல் நீர் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு வெளியேறும். அந்த மாதிரி வெளியேறும்போது தலையில கட்டி ஏதாவது பெருசா இருந்ததுன்னா திடீர்னு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டு. நாங்கள் உடனே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது ஒரே தீர்வு, வேற வழி இல்லைன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு அங்கே அந்தமானில் வந்து நியூரோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால உடனே ஏர் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே மயக்க நிலையில தான் இருந்தாங்க. வந்து நாங்கள் உடனே பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அந்த எந்த கட்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதை சுற்றி உள்ள நரம்புகள் என்னென்ன இருக்குது, எப்படி இதை பாதுகாப்பாக எடுக்கலான்னு ரொம்ப டைம் கொடுக்கல எங்களுக்கு. ஏன்னா பேஷண்டோட கண்டிஷன் அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணி அடுத்த நாள் நம்ம அந்த கட்டி மூளை வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணி ஐசியூலேயே அட்மிட் பண்ணி அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த உடனே ஆப்ரேஷன் வந்து அந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரி. ஏன்னா மூளைக்கு அடியில் எல்லா ரத்த குழாயும் நரம்பும் அந்த மூளைக்கு அடியில் வழியாக தான் போகும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு சர்ஜரியே காம்ப்ளெக்ஸ் தான். ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி சர்ஜரி பிளான் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் சில விவரங்கள் தெரிஞ்சதுனால உடனே ப்ரொசீட் பண்ணி அந்த கட்டியை நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆச்சு. நிறைய ப்ளீடிங் நிறைய இருந்தது. பட் எல்லாம் சமாளிச்சுட்டும் கட்டி நல்லபடியாக வந்துடுச்சு. அவங்களும் கொஞ்சமாக நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது இன்னைக்கு 8வது நாள். இன்னைக்கு தான் வந்திருக்காங்க பேஷண்ட், திரும்பவும் நல்லா இருக்காங்க. ஷி இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட். இன்னைக்கு ஸ்டிச்சஸ்லாம் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு 1-2 நாளில் இங்கே தங்கி இருந்துட்டு அவங்க ஊருக்கு அந்தமானுக்கு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கட்டி ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. நல்ல கட்டி தான். இது வந்து ஒரு கிரேட் 1. ஸோ இப்போ ஃபர்தராக அவங்களுக்கு தெரப்பி தேவைப்படாது. ஏன்னா கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து சைலண்டாக எப்படி வளர்ந்துருக்குங்கிறது சிலவங்களுக்கு வரலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி கட்டி வந்து தலைவலியாலேயோ இல்லை கண் பார்வை மங்கிறதுனாலையோ இல்லை ஒரு ஃபிக்ஸ் மாதிரியோ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சைலண்டாகவே இருந்திருக்கு. இந்த ஸ்பைனல் வந்ததுக்கப்புறம் தான், கோமா போனதுக்கப்புறம் தான் அந்த கட்டி இப்படி இருக்கிற விஷயமே தெரிய வந்து. இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன். அது எவ்வளோ பெரிய கட்டி, சின்ன கட்டி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 8 சென்டிமீட்டர் கட்டி வந்து பிரெயினில் சைலண்டாகவே இருந்திருக்கு. அதனால தான் மேபி அவங்களுக்கு ரிட்ரோஸ்பெக்டிவ் திரும்ப அப்போ தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஸ்வலாகவே யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, தலைவலி தானே சொல்லிட்டு. அதே மாதிரி தான். அதனால் வந்து தலைவலி ஏதாவது இருந்ததுன்னா, தொடர்ந்து இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவரை ஆலோசிக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் யூட்ரஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி தலைவலிக்கு நரம்பு டாக்டர் யாராவது பார்த்து அவங்க ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்பைனலில் பண்ணக்கூடாது, அனஸ்தீசியா கொடுத்து பண்ணணும். இல்லைன்னா இந்த கட்டி பிரெயின் கட்டியை ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் யூட்ரஸ் எடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இவங்களும் பெருசாக அதை சொல்லலை, அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதனால வந்து ஸோ ஒரு விழிப்புணர்வு இது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய கட்டி இருக்கும்போது நம்ம ஸ்கேன் பண்ணாமல் வேறதுக்காக ஸ்பைனல் கொடுத்துட்டோம், அவங்க அன்கான்ஷியஸாக போய் கோமா ஸ்டேஜ். இவங்க லக்கிலி உயிர் படைச்சிட்டாங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இட்ஸ் செகண்ட் லைஃப் ஃபார் ஹர். பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்காது. நிறைய நேரங்களில் அதுவும் ஒரு தீவில் இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி தீவில் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து உயிருக்கே ஆகாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சோ 12 ஹவர்ஸ் கழிச்சோ வந்திருந்தா கூட இதோட அப்படின்னு லைஃப் த்ரெட்டன். இந்த மாதிரி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மலாக வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து டைம் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆக்ட் பண்ணி அந்த டியூமர் எடுத்து அந்த ப்ரெஷர் குறைக்கிறோமோ இந்த அவுட்கம் ரெக்கவரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முறையில் வந்து இதில் கிரேட் 1, 2, 3 அப்படின்னு. கிரேட் 1 நல்ல வினை டியூமர். அதாவது கட்டி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஃபர்தர் தெரப்பி தேவைப்படாது. நம்ம ரேடியேஷன், கீமோதெரப்பி அது வந்து தேவைப்படாது. கிரேட் 2 இது வந்து அவங்களுக்கு கட்டி நல்லா ஃபுல்லாக எடுத்தாலும் கூட ரேடியேஷன் தேவைப்படும். கிரேட் 3னா ரேடியேஷனோட சேர்த்து கீமோதெரப்பி தேவைப்படும். ஸோ கிரேட் 1 வந்து பிணைன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கட்டி சப்போஸ் கட்டி எடுக்க முடியல, கொஞ்சம் கட்டி இருக்குதுன்னா அப்போ தான் நம்ம ரேடியேஷன் தேவைப்படும். பட் கட்டி நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ரேடியேஷன் தேவைப்படாது. ஃபாலோ பண்ணணும்.
திரும்பி இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு ரொம்ப கம்மி. கிரேட் 1ன்றதுனால வாய்ப்பு ரொம்ப 98% வராது. பட் யூஸ்வலி என்ன எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு எம்ஆர்ஐ டெஸ்ட் பண்ணி அப்புறம் வருஷத்துக்கு கொடுத்துருவோம். ஒரு எம்ஆர்ஐ ஒரு 3 இயர்ஸ் பண்ணி பார்த்து அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபாலோ அவங்க இங்கே வரும்போது நார்மல் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ட்ரோபிக் ஆல்டர்னேட் சென்சரி சொல்லுவாங்க. சென்சரி மானிட்டர் யார் பண்ணுறாங்கன்னா ரொம்ப காமன். இது வந்து நெருங்கியவங்கிறது ஒரு காமனான பிரெயின் செகண்ட் காமனஸ்ட் நெருங்கியவங்க. அதில் கான்வெக்சிட்டி அதாவது சர்ஃபேஸ் இருக்கிறது காமன். கல் வெயில் அதாவது மூளைக்கு அடியில் இருக்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதுவும் கிரிட்டிக்கல் லொகேஷன் சீனாட் யூஸ் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அந்த ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் லொகேஷன் ஏன்னா அதுக்கு தான் பிரெயின் போகிற ரத்தப்படாய் பிரெயின் போகிற நரம்பு எல்லாமே அது வழியாக தான் போகும். ஸோ நம்ம அந்த கட்டிய ரொம்ப வேஸ்குலராக ஒரு ஹை வேஸ்குலர் ப்ளீடிங் நிறைய இருக்கும். அந்த நரம்புகள் அந்த ரத்தப்படாயெல்லாம் ரொம்ப மைன்யூட். அதுலேருந்து அந்த கட்டியை பிரித்து எடுக்கிறது தெரியும். இல்லை அவங்க டவுசி ஆகிட்டு அப்புறம் என்ன கண்டுபிடிக்க ஸ்கேன் பண்ணதான் இந்த மாதிரி கட்டி ஓவர்நைட் இந்த மாதிரி ரொம்ப ரேர். யூஸ்வலாகவே இந்த கட்டி இருக்கும்போது வேற ஏதாவது சிஸ்டம்ஸ் கொடுத்து ஒரு தலைவலியோ இல்லை ஒரு மயக்கம் ஒரு மோஸ்ட் காமன்லி இந்த அப்பதான் ஸ்கேன் பண்ணி இந்த கட்டி கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் பிகாஸ் ஆஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். கோமா ஸ்டேஜ் போனவங்க ரிசீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி டைம் தான் இருக்குது. சப்போஸ் கோமாவில் நிறைய காரணம் இருக்குது. எதனால அவங்க கோமா ஸ்டேஜ் போகிறாங்க? சம்டைம்ஸ் ஹை ப்ரெஷர் இந்த பிரெயினால தான் போகிறாங்க. டைம் இன்டர்வென்ஷன் கேன் கெட் தட் ப்ராப்ளம். ஒரு மேஜர் ஹெட்டில் அடிப்பட்டவங்க அப்படின்ற கோமா போகிறாங்க. பெரிய டியூமர் அந்த டியூமர் எடுத்துட்டு அந்த கட்டியை எடுத்துட்டு அந்த ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா they can come back to normal. So timing is important. அந்த யூஸ் பண்ணிட்டு வந்த டைம் அப்படின்னா அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க ட்ராமா அதே மாதிரி தான் அந்த கட்டிக்குமே அந்த சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் ஆகிட்டாங்க. ஃபோன்னா ஹெல்மிச்சு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து மூளைக்கு போகிற ரத்தம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அந்த ஸ்ட்ரோக் முக்கியமான நரம்புகள் ஆகிடுச்சுன்னா அன்கான்ஷியஸாக ரிட்டேர் பண்ணுறாங்க. அது ஒரு மயக்க ஊசி போட்டதுனால தான் அவங்க அந்த மாதிரி மயக்க ஊசி போட்டதுனால இதை நெருப்பில் போட்டுதான் மயக்க ஊசிங்கிறது அது வந்து மருந்து போடுறதுக்காக இல்லை. அது வந்து ஜெனரலாக பிரெயின் கொண்டு வராது. ஏன்னா அந்த ஸ்பைனில் போடுற ஊசி இடுப்புக்கு கீழே மருந்து போகும். அவங்க அது பண்ணுற ஆப்ரேஷனோ இல்லை அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷனோ எண்ணியோ எதுனாலும் ஸ்பைனில் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த ஹோல் இருக்கு இல்லையா ஸ்பைனல் டியூப் சொல்லுவோம். அந்த டியூப்குள்ள தான் அந்த இன்ஜெக்ஷன் போகும். அந்த சின்ன ஹோல் அது க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 3-4 days ஆகும். ஜெனரலாகவே நம்ம அந்த ஸ்பைனல் ஹெட்டேக் அதனால தான் அந்த ஸ்பைனல் கொடுத்தவங்களுக்கு ஒரு 3 days 4 days ஜாஸ்தி நடக்கக்கூடாது ஃப்ளாட்டாக படுத்துங்க சொல்றது காரணம் வந்து அந்த ஃப்ளூயிட் உற்பத்தி ரீசன் இன்ஜெக்ஷன் போடணும். அந்த சின்ன ஹோல் இல்லை ஒரு 3 நாளைக்கு தடுப்பு தெரியும் சாப்பாடு அதே மாதிரி தான் அந்த ஹோல் அது வழியாக பிரெயின் வாட்டர் கொஞ்சம் நீக்கம் அந்த ஸ்பைனல் டேங்க் 3 days ஸ்டோர் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஹீட் ஆகிறதுனால பிரெயினில் ஆல்ரெடி ப்ரெஷர் ஜாஸ்தி. டிஃபரன்ஷியேஷன் ப்ரெஷர் பிரெயின் ஸ்பைனல் பார்த்து அதனால தான் இந்த கான்ட்ராக்டிகேஷன் ஒருவேளை அவங்க அந்த ஸ்கேன் முன்னாடியே பார்த்துட்டு படினால ஸ்பைனல் கொடுக்குறாங்க. எந்த டீச்சர் தான் ஆப்ரேஷன் இந்த மாதிரி கட்டி இருக்கும்போது ஸ்பைனல் கொடுத்தா இந்த மாதிரி போக ஸ்கேன். ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை சிஸ்டம்ஸ் எதுவும் இல்லை. அதனால அவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு 3 months கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வரலன்னா ஸ்டாப் பண்ணுவோம். எல்லாருக்கும் இல்லை எல்லாம் கட்டிக்கலாம். அதாவது ஃபிக்ஸ் மாதிரி ப்ரெசன்டேஷன் வரும். தழும்பு இருந்ததுன்னா அதனால ஃபிக்ஸ் வரக்கூடாதுக்காக தழும்பு எதுவும் இல்லைன்னா நம்ம மெடிசன் 3 months ஸ்டாப் பண்ணுவோம். பர்டிகுலராக இந்த சர்ஜரியில் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருந்து சேலஞ்சஸ் உங்களுக்கு? இந்த லொகேஷன் ஸ்ரீநாட்டில் வந்து இதுதான் கட்டிக்குள்ள ஏன்னா அந்த ரத்தப்படாய் மூளைக்கு போகிற ரத்தப்படாயும் கட்டிக்குள்ள நம்ம கட்டி எடுக்கும்போது அந்த மூளை அந்த ரத்தப்பட டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் அந்த மாதிரி. அதனால அந்த ரத்தப்படாயை சுற்றி கட்டியை விட்டுட்டு நிறைய இடத்துல படிக்க வச்சு நிறைய ரத்தப்படாய் வந்து அந்த கட்டிக்குள்ள தான் போகும். அதுதான் மேஜர் சேலஞ்ச். ஸோ அதனால பொதுவாக ஈவன் இப்போ எமர்ஜென்சியாக பண்ணிருக்கோம் எலக்டிவாகவே பண்ணால் கூட இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிங்க ஃபர்தராக பிளான் பண்ணுவோம். இந்த மாதிரி கட்டி விடலாம் எம்புலேஷன் ரொம்ப வேஸ்ட்லாக தான் இருக்கும். பட் எதுக்குமே வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும்.
பட் நல்லபடியாக அந்த கட்டிங் ஃபுல்லாக குழந்தை 6 hours பட் அது நல்லபடியாக